90% ஆஃப் ரீட்டைலர் இந்தியன் மார்க்கெட்டில் மணியை லாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க மார்க்கெட்டை சரியாக ப்ரிடிக்ட் பண்ணாதோ இல்லை மார்க்கெட்டில் கரெக்டாக ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணாதோ கிடையாது. த மேஜர் ரீசன் அவங்க கன்சிஸ்டன்சியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதான். இந்த கன்சிஸ்டன்சின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் போர் அடிக்கும். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சியை அவங்க பேஷனாக அவங்க கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மூலியமா மார்க்கெட்டில் அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளுடைய இந்த எபிசோட சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸும். ஹாய் சரண்யா, வெல்கம் டு அவர் ட்ரேடர்ஸ் மைண்ட் பை அலேஷ் ப்ளூ ஷோ. ஹாய் மேம். ஹாய் சரண்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் சரண்யா. இந்த ஷோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், அலேஷ் ப்ளூவில் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட்டாக நம்ம 2 பேரும் கனெக்ட் பண்ணது ட்ரேட் ஸ்கூல் செக்ஷன் தான். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரேடர்ஸ் மைண்ட் பை அலேஷ் ப்ளூ இந்த ஷோவும் நம்ம வியூவர்ஸ்க்காக மீன்ஸ் நம்மளுடைய யூசர்ஸ்க்காக தான் நம்ம இந்த ஷோ இனிஷியேட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரேட் ஸ்கூலில் நம்ம மேஜராக ஆஃப்லைன் கிளைண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரேடர்ஸ் மைண்ட் பை அலேஷ் ப்ளூ ஷோ ஆன்லைன்லேயும் நம்ம எப்படி நம்ம யூசர்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி அவங்களுடைய அவேர்னஸ் இன்னும் க்ரியேட் பண்ணலாம், அவங்களுடைய மீன்ஸ் குவரிஸ் எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த இனிஷியேட் பண்ண இந்த ஷோ. ஸோ இந்த ஷோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சரண்யா, இந்த மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நியர்பை மோர் தென் 10 years அபோவ் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் இருந்திருக்கீங்க, இந்த சின்ன வயசில் அஸ் அ ஃபீமேலாக. ஸோ இந்த என்டையரான உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ரிமெம்பராக இருக்கிற உங்களுடைய அந்த தி மோஸ்ட் சேலஞ்சஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எஸ் மேம், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரேடராக இன்வெஸ்டராக மட்டும் கிடையாது. கம்ப்ளீட்டாக எது ஆரம்பித்தாலுமே அதில் ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். எதையுமே நம்ம ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காமல் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுனாலையோ இல்லை அதில் இருக்கிற விஷயங்கள் புரியாமல் நம்ம தொடர்ந்து செய்கிறதுனாலையோ பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது எல்லாத்துலேயும் முக்கியம். அதுவும் ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா ப்ராப்பரான சில விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணும்போது, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணும்போது அதில் கிடைக்கிற சக்ஸஸ் நிச்சயமாக உண்டு. இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் ஆரம்பிக்கும்போது எனக்கு அது என்னன்னே தெரியாமல் தான் ஒரு ஸ்விங் ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்குறது, ஒரு 2 நாள் 3 நாள் வச்சு அந்த ஸ்டாக் நல்லா ஏறும்போது அதை ப்ராஃபிட் புக் பண்ணுறது. இது ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நான் ஒன்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக ஆகும்போது ஒரு ஸ்டாக் நல்லா இருக்குது அப்படின்னா வாங்குறது, அந்த ஸ்டாக்கை அன்னைக்கே நம்ம கம்பல்சரி வாங்கி நல்ல ப்ராஃபிட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி விற்றுட்டு வெளியே வருது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்னு தெரியுது. பட் இதை ப்ராப்பராக சில ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸை கன்சிஸ்டண்ட்டாக அதோடைய பேக் டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத ஒர்க் பண்ணி அதோடைய ரியாலிட்டி பார்க்கும்போது உண்மையாகவே அதுலேருந்து நமக்கு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டு டெய்லி நான் ப்ராஃபிட்டில் தான் முடிக்கிறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே அப்படி பண்ண முடியாது. பட் கன்சிஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி எனக்கு எண்ட் ஆஃப் த குவார்ட்டர் ரிட்டர்ன் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கொடுக்குது. இதுக்கு நிச்சயமாக கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன். இதில் என்ன நீங்கள் சேலஞ்சஸாக நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே இனிஷியேட் பண்ணுவாங்க. நானும் பண்ண போகிறேன், நானும் இதை கரெக்டாக நான் ஒரு 21 days நான் சுகரை நான் கட் பண்ண போகிறேன், இந்த மாதிரிலாம் ஒரு சேலஞ்சஸ் எடுத்து பண்ணுவாங்க. பட் ஆனால் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே அதை பிரேக் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? கன்சிஸ்டன்சியில் முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னா ஓவர் ட்ரேடு தான். எஸ், உண்மையாகவே ஓவர் ட்ரேட் பண்ணுறது. ஒரு இன்வெஸ்டராக நான் இருக்கேன் அப்படின்னா அதில் நான் எப்படி ஓவர் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்குவேன், அது அப்போ தான் தன்னுடைய ஹையை பிரேக் பண்ணும். அதை ஹை பிரேக் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட் கொடுக்கும் போதே ஓகே ப்ராஃபிட் கொடுத்துருச்சு எங்கே இறங்கிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக அது என்ன சொல்ல வருதுன்னு புரியாமல் பாதியிலே கட் பண்ணி ஒரு மினிமம் ப்ராஃபிட்டோட வெளியே வருது. சரி, வெளியே வந்ததுக்கப்புறம் அதை அடுத்த ஒரு ஜம்ப் கொடுக்கும்போது இம்மீடியட்டாக ஹையில் போய் வாங்குறது, திரும்ப அது இறங்கும்போது பயந்து விற்கிறது. இந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஒரு இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஒன்ஸ் ஒரு இன்வெஸ்டராக இருக்கோம் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோடைய பிரேக் அவுட் என்ன, வாட் வி நீட் டு எக்ஸ்பெண்ட் ஆஸ் அ இன்வெஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் பண்ணும்போது அதில் ஒரு நல்ல சேலஞ்ச் இருக்கும்.
ட்ரேடராக வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ் அ ட்ரேடர் கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஓவர் ட்ரேட். ஒரு நல்ல ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஆப்ஷனோ கரெக்டாக தேர்ந்தெடுத்து அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அட்லீஸ்ட் 20 டேஸாவது நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணணும். பேப்பர் ட்ரேட் எதுவுமே பண்ணாமல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன், வாவ் சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்குது அப்படின்னு, அதில் இருக்கக்கூடிய வியூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம இம்மீடியட்டாக என்ட்ரி கொடுக்கறது, அந்த சூப்பர் ட்ரெண்டுடைய ஸ்ட்ராட்டஜிஸை புரிஞ்சுக்காம எக்ஸிட் ஆகிறது, இது வந்து ஓவர் ட்ரேட் பண்ணும்போது அவங்களுடைய லாஸ் அதிகரித்து அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபாலோ பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அந்த ஸ்ட்ராட்டஜியை மிஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய சேலஞ்ச், அதாவது அந்த ட்ரேடை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாமல் சேலஞ்ச் ஆகுது. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினாலும் நாம் கம்பல்சரி அது என்ன சொல்ல வருது, அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ண போகுது, எய்தர் அது ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை இண்டிகேட்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறீங்க பேஸ்ட் ஆன் த மூமெண்ட், இதெல்லாம் நீங்கள் வச்சு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபாலோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு 20 டேஸாவது ப்ராப்பரான ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்த 21st டே உங்கள் ட்ரேடை நீங்கள் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்த சேலஞ்சிலேருந்து நம்ம தவிர்க்கலாம். ஓவர் ட்ரேடராக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலும் மினிமமில் ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான சேலஞ்ச் என்ன தெரியுமா? டைமிங். ஸோ மார்க்கெட்டில் நாம் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜியை இந்த டைமிங்கில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கோல்டன் டைமிங்காக நான் ட்ரேடரில் பார்க்குறது வந்து மார்னிங் 9:15 to 10 o'clock. இது வந்து ஒரு சூப்பரான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமிங்கில் இன்றைக்கி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் அசால்ட்டாக சரி இந்த டைம் என்னால் முடியல, ஒரு 10 o'clock ஆரம்பிச்சுட்டு இல்லை 10:30க்கு நான் ஆரம்பிக்கிறேன், அதே ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மாறும். ஸோ நான் வந்து ஒரு ட்ரேடராக கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நான் என்ன டைமிங்கை சூஸ் பண்ணி என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணுறேனோ அந்த டைமிங்கில் அட்லீஸ்ட் 1 வீக்காவது அந்த டைமிங்கையும் அந்த ஸ்ட்ராட்டஜியும் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்கஸ் வருது, ஏதாவது சேலஞ்சஸ் வருது அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் டைமிங்கை நான் சேஞ்ச் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜியும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இது வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சூப்பர் சரண்யா, நீங்கள் சொன்ன சேலஞ்சஸில் நான் புரிஞ்சுக்கிட்டது 2 விஷயம். ஒன்று வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது வந்து டைமிங். ஃபஸ்ட்டு இந்த ஓவர் ட்ரேடில் என்ன சொல்ல வர்றீங்க? கன்சிஸ்டன்ட் ட்ரேடராக இருக்கிறதுல நான் பார்த்த பெரிய சேலஞ்ச் அப்படின்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று ஓவர் ட்ரேட். எஸ், ஆஸ் அ இன்வெஸ்டராக என்ன ஓவர் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், சரி இப்போ ஒரு நல்ல ஸ்டாக்கு இனி ஏற போகுது அப்படின்னு தெரிஞ்சு வாங்குவோம். 2 கேண்டில் 3 கேண்டில் பிரேக் அவுட் வந்து சின்ன க்ரீன் கேண்டில் நமக்கு அந்த ஒரு க்ரீனிஷான ப்ராஃபிட் காமிச்ச உடனே நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதே, இந்த ப்ராஃபிட்டோட கட் பண்ணிவிட்டு வெளியே வருது சேஃபு. சப்போஸ் நாம் விற்காமல் விட்டு அது ரொம்ப இறங்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சால் என்ன தோணும் அப்படின்னா வரக்கூடிய பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இதை புரிஞ்சுக்காமல் இருக்கிறதும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாததுனால தான் அப்படிங்கிறது எனக்கு ஃப்யூச்சரில் தெரிய வந்தது. ரெண்டாவது, நல்ல ஸ்டாக்கு ஏற ஆரம்பிச்சிருச்சு, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. திரும்ப அது ஏறும்போது அடுத்து ஒரு 3 கேண்டில் கண்டினியூவாக ஏறும்போது திடீர்னு என்ன தோணுன்னா, ஐயோ இன்னும் அது ஏறும் மாட்டுக்கு, நாம் மிஸ் பண்ணிட்டோமோ ப்ராஃபிட்டை அப்படின்னு தோணி இமீடியட்டாக நல்ல ஹையில் போய் வாங்குவோம். அது கடைசியில் நல்ல ஓவர் பாட் ஜோனில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வாங்கின இடத்துலேருந்து கன்சிஸ்டண்ட்டாக இறங்க ஆரம்பிக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? பேனிக் ஆகி விற்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காமல் ஒரு பங்கை வாங்கும்போது அதோடைய ஃபுல் பெனிஃபிட்டையும் அடையாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது. ஆஸ் அ ட்ரேடராக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த ஓவர் ட்ரேட் தான். லைக் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது டைமிங். இது 2வது முக்கியமான விஷயம்.
நான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிறேன் ஒரு ட்ரேடராக சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. அது ட்ரேடராக இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடராக இருக்கலாம், ஈவன் ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுறேன்னா கூட இருக்கலாம். எந்த செக்மெண்ட்டில் வேணாலும் இருக்கலாம். அது ஈக்விட்டியோ, கமாடிட்டியோ, ஆப்ஷனோ, ஃப்யூச்சரோ எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த இடத்துல நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். எய்தர் அது இண்டிகேட்டராக இருக்கலாம், இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோ இண்டிகேட்டரோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒரு டைமிங்கில் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கன்சிஸ்டன்ட் ட்ரேடிங் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்படி மேடம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு க்ரீன்லேயே முடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. லாஸ் வரும், பட் க்ரீன் அதிகமாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணி ஒரு நல்ல டைமிங்கில் நான் ட்ரேட் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கோல்டன் டைமிங்காக நான் பார்க்குறது 9:15 10 o'clock வரைக்கும் தான். இந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் வந்து மார்க்கெட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் இம்மீடியட்டாலாம் ஆரம்பிக்கலை. ஈவன் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த 9:15 ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு பதட்டமான ட்ரேடிங், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமிங்கை அதிகமாக ஃபாலோ பண்ணுறேன். இந்த டைமிங்கில் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை எடுத்து சரியான டைம் ஃப்ரேமில் எதர் இன்ட்ராடே ஆர் ஸ்விங் வாட் எவர் இட் இஸ், நான் கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து மினிமம் 20 days ஆகுது பேப்பர் ட்ரேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆனதுக்கப்புறம் சேம் டைமிங்கில் கரெக்டான டைம் ஃப்ரேமில் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது என்னோடய சக்ஸஸ்க்கு அதிக ரீசன். ஸோ எனக்கு அதிகமான சேலஞ்சாக இருந்தது அப்படிங்கிறது, இன்வெஸ்டராக நான் சரியான பங்கை தேர்ந்தெடுத்து சரியான லெவலில் போயிட்டு இருக்கும்போது ஹரிபரியில் கட் பண்ணுறதும், திரும்ப அது ரிவர்ஸ் எடுக்கும்போது ஹரிபரியில் வாங்குறதும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ட்ரேடராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல், இப்போ நான் 9:15 to 10 o'clock தான் நல்ல டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் போது, அடுத்த டைம் மேபி என்னுடைய டைமிங் செட் ஆகலனோ, இல்லை எனக்கு வந்து வேறு ஒர்க் இருக்குனோ, என்னோட சரியான டைமிங்கில் நான் யூஸ் பண்ண சரியான ஸ்ட்ராட்டஜியை நெக்ஸ்ட் டைம் வேறு டைமிங்கில் வேறு மாதிரி யூஸ் பண்ணும்போது அது அதிகமாக ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது. நான் ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்ட இந்த விஷயங்கள். அருமையாக சொன்னீங்க சரண்யா. உங்களுடைய சேலஞ்சஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்சஸ், அதுவும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. 2 விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னு. ஒன்று வந்து ஓவர் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஆன் டைம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுது. அதுவும் இந்த மார்னிங் 9:15 to 10 o'clock அந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரேடிங் டைம்னு சொல்லுவாங்க. அது நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த 2 விஷயமே நம்ம ட்ரேடர்ஸ் வந்து எடுத்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஒரு அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி சரண்யா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா 2 நான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன்னு, என்ன மாதிரியெல்லாம் சில டிப்ஸ் கொடுக்குறீங்க உங்களுடைய வியூவர்ஸ்க்கு அப்படின்னா, என்ன மாதிரியான நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு ட்ரேடராக அவங்க இருக்கிறதுக்கு? நான் சொன்ன மாதிரி தான், கன்சிஸ்டன்ட் ட்ரேடராகவோ இல்லை இன்வெஸ்டராகவோ இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அதிகமாக என்னோடய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்குற முக்கியமான விஷயம், என்னால் பெருசாக ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணவே முடியல, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அப்படின்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது இறங்கவே ஆரம்பிக்குது அப்படின்பாங்க. நான் வாங்கினாதான் அது இறங்குது, நான் விற்றாதான் அது ஏறுது அப்படின்பாங்க. அது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாததுனால தான். நம்ம அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணிக்கோங்க, இண்டிகேட்டர் அல்லது ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த இண்டிகேட்டர் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன மாதிரியான ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கீப் ஆன் ஃபாலோ பண்ணுறது. 2வது, இன்றைக்கி நான் ஒரு ஸ்கிரிப்டில் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து வேற ஒரு ஸ்கிரிப்டில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அதனால் எனக்கு அது வந்து சரியான புரிதலை கொடுக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல வெயிட்டட் ஸ்டாக்காக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டாக்கில் நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது, எப்படி போகுது, ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கிடைச்சா என்ன மூவ்மெண்ட் கிடைக்குது, இந்த பிரேக் அவுட்டை கட் பண்ணி கீழே இறங்கினா என்ன மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்டில் தொடர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 7 நாள் 5 நாட்கள் வந்து ஒரு வாரத்தில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சாட்டர்டே சண்டே அடுத்த 2 நாள் ஆஃப்டர் த 2 days ஃபுல் ஹாலிடேக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்கிரிப்டில் எப்படி ஒர்க் ஆகுது, கேப் அப் கேப் டவுன்லாம் வரும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி அதில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறத ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே எல்லாருக்குமே எஜுகேட் பண்ணுறது என்னென்னா, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நான் வந்து இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் பண்ணுறேன் அப்படின்னாலோ இல்லை ஆப்ஷன்ஸில் பண்ணுறேன் அப்படின்னாலோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டெக்ஸில் நல்ல
வலட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நல்ல டெய்லி மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணி அதில் நீங்கள் படித்த அந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக அந்த டைமிங்கில் டைம் ஃப்ரேமில் அப்ளை பண்ணி ஒரு 7 நாள் அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது சொல்கிறத உங்களுக்கு கரெக்டாக அதை வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா. ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் கிடச்சி நீங்கள் என்ட்ரி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட்டோ ஸ்டாப் லாஸோ வைக்கும்போது சரியாக அது ஹிட் ஆகுதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப உடனே ரிவர்ஸ் எடுக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸை தப்பாக வைக்கிறீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வைக்கணும். இதை வந்து ஒரு 7 நாள் ப்ராப்பராக லைவ் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த 13 நாள், ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேடிங் டே தான். மார்னிங் 9:15 3:30 வரைக்கும் தான். இதில் நீங்கள் பெரிய டைமிங் ஒதுக்காதீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த 9:15 to 10:30ங்கிறது நீங்கள் கம்பல்சரி ஒரு டியூஷன் மாதிரி உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் எப்படி மூவ் ஆகுது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுது, பிரேக் அவுட் எப்படி கொடுக்குது, இதெல்லாம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் கீப் ஆன் பண்ண உங்களால் ஈஸியாக அது அடுத்த லெவல் எப்படி போகும், என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஓகே, இது ஒன்ஸ் இதை கட் பண்ணிச்சுன்னா ட்ராப் ஆகும், அதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேபி அது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்கலாம், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இது எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அகெயின் இதெல்லாம் சும்மா பேப்பர் வேர்ட்ஸாக நான் சொல்லலை, ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்டு நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி சரண்யா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வேணும், இந்த இந்த கன்சிஸ்டன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்போ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, அந்த மூமெண்ட் எது? ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அஸ் அ ஃபீமேலாக எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஏன்னா இது வந்து இது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப் இந்த ட்ரேடிங்கில், அதுவும் இத்தனை வருஷம் டியூரேஷனில் இதை மெயின்டைன் பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வியூவர்ஸ்க்கும் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மொமெண்ட் எது சரண்யா? இந்த இதுதான் எனக்கு ஸ்பார்க், எனக்கு இங்கே தான் எனக்கு அடுத்துச்சு, இதுதான் கன்சிஸ்டன்சி தான் எனக்கு அடுத்த லெவலில் நான் ஒர்க் பண்ண போகிற ஏரியா அப்படின்றத நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணீங்க? எஸ், இது ஒரு நல்ல கேள்வி. சின்சியராக இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ மச் டைம். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டைம் தான். ஸோ அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், அது என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து மல்டி செட்டப்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஒரு இண்டிகேட்டர் எப்படி மூவ் ஆகும், இப்போ என்னோடய ஃபேவரட் கேண்டில்ஸ்னு சில இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் என்னோடய ஃபேவரட் இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா இப்படி தான் போகுங்கிறது என்னால் ஷுவராக சொல்ல முடியும். 90% நான் சொல்லுவேன், ஓகே இந்த லெவல் தாண்டுதா, இந்த பிரேக் அவுட்டில் டெஃபினட்டாக பை பண்ணலாம், நான் வந்து அதுக்கு ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்களை ஒரே இடத்துல ஒரே டைமில் அப்ளை பண்ணாமல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, சின்ன விஷயமா இருந்தாலும் எந்த மொமெண்ட் நிறைய லாஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நான் வந்து ஃபஸ்ட் டைம் அதிகமாக லாஸ் பண்ணது அப்படின்னா ஒரு நாள், அந்த நாள் வந்து அந்த லாஸ் வந்து என்னோட ஹை லாஸ். அதை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு லாஸான்னு கேட்பாங்க, பட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் எடுத்துக்கிட்டது பெரிய லாஸ் அன்னைக்கு. ஸோ அந்த லாஸ் ஏன் நம்ம அவ்வளோ பண்ணோம், அந்த காசு சம்பாதிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. என்னோட ரூலே வந்து எப்போதுமே என்ன அப்படின்னா ஐ ஷுட் நாட் நெவர் எவர் என்னோட கேபிட்டலாக நான் லூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து நான் ஒரு 1 lakh வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் த மந்த்து அது 1,10,000 ரூபா போகாட்டியும் பரவாயில்ல, 99,900 வரவே கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். அப்போ அன்னைக்கு வந்து அந்த ஒரு லாஸ் வந்து ஏன் நாம் இவ்வளோ லாஸ் பண்ணோம், எதனால இந்த லாஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் டைமிங்கை விட்டேன். மொதல் விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாக நான் டெர்மினல்குள்ளே வந்தேன். அப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜியே மிஸ் ஆச்சு. அப்போ ஒன்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு, பட் நான் லேட்டராக வரும்போது என்னோட அந்த கன்சிஸ்டன்ட் ஃபாலோ பண்ண மிஸ் ஆனனால தான் டோட்டல் எரர். அப்போ நான் அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் அந்த டைமிங்கையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஆனாலும் இதுதான் என் டைமிங் அப்படின்னு உட்காந்தேன். ரெண்டாவது நிறைய பேர் கேட்கலாம், உங்களுக்கு வந்து 9:15 உங்களால் வந்து உட்கார முடியுது, என்னால் அந்த டைமில் வந்து உட்கார முடியாதே, நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒர்க் பார்க்கணும். அப்போ நீங்கள் தாராளமாக அடுத்த டைமிங் எடுத்துக்கோங்க. அந்த டைமிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகுதோ உங்களோட ஃபேவரட் ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணி அந்த டைம்லேருந்து அடுத்த 1 hour அது எப்படி மூவ் ஆகுதுன்னு ஒரு 20 days பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த டைமிங் நிச்சயமாக செட் ஆகும். சூப்பராக சொன்னீங்க சரண்யா. ஏன்னா ஆக்சுவலி அந்த மூமெண்ட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ எங்கே நம்மளுக்கு ட்ராப் ஆகுதோ, எங்கே நம்ம விழுகிறோமோ அங்கேருந்து நம்ம எந்திரிக்கணும். அதுதான் நம்மளுடைய
என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தி ஒரு 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 நெக்ஸ்ட் லெவல் நம்ம மூவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபஸ்ட் இனிஷியேட்டாக இருக்கும். ஸோ அந்த லாஸை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணலான்றது யோசிச்சிருக்கீங்க. அந்த யோசனையில் வந்தது தான் இந்த டைம் டிலேவை நம்ம கரெக்ட் பண்ணணும்னு. ஸோ நம்மள்ட்ட என்ன தான் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் அது நம்ம ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணலை, கன்சிஸ்டன்சியாக நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா அந்த இடத்துல நம்ம டவுன் ஆயிடுவோம். நம்ம ஏதோ ஒரு இடத்துல அப்படி நம்ம மிஸ் பண்ணாலே நம்ம அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண அந்த மொமெண்ட்டு தான் உங்களுடைய சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஸோ இப்போ நான் அஸ் ஒரு ட்ரேடராக இப்போ என்னோட மீன்ஸ் பீப்புள் வந்து ட்ரேடராக இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு அஸ் அ இன்வெஸ்டராக ஒரு சக்ஸஸ் உள்ளான ஒரு ஃபீமேலாக நீங்கள் என்ன அவங்களுக்கு ஒரு நீங்கள் டிப்ஸ் கொடுப்பீங்க, என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க, உங்கள் சஜஷன் என்னவா இருக்கும்? எப்போதுமே நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மார்க்கெட்குள்ளே என்னவா இருக்க விரும்புகிறீங்க, என்னவா இருக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களால் என்னவா இருக்க முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இந்திய பங்குச்சந்தை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் வந்து நீங்கள் என்னவா இருக்கலாம், உங்களால் என்னவா இருக்க முடியும். நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டினியூவாக மார்னிங் 9 o'clock போனால் நைட்டு 8 o'clock தான் வெளியே வர முடியும். பட் நான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா எப்படி அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஜாப் என்ன, உங்களுடைய டைமிங் என்ன, எவ்வளோ நேரம் உங்களால் மார்க்கெட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இது எல்லாத்தையும் பொறுத்து நீங்கள் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் பி ஆஸ் அ இன்ட்ராடே ட்ரேடர். ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக 20 நாள், நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் வரும். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரியும். ஸோ 20 நாள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களால் அதை சக்ஸஸ் பண்ண முடியுது. சக்ஸஸ் அப்படின்னா லாபம் மட்டும் கிடையாது, ஃபெயில் ஆகாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய சக்ஸஸ். சூப்பர். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இந்த டைமிங் எனக்கு செட் ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு செட் ஆகுது, இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு செட் ஆகுது, இனி நான் லைவாக ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி லைவாக பண்ணும்போது இம்மீடியட்டாக லேக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு 1000 5,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை கம்மியாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக அதை ப்ராஃபிட்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணதை இன்னொரு ஸ்கிரிப்டில் ஃபாலோ பண்ணி அதை வந்து நீங்கள் 2 ஸ்கிரிப்டில் குவான்டிட்டிஸை மல்டி கொண்டு போகும்போது கன்சிஸ்டண்ட்டாக அது நல்ல ரேஷியோஸ் கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கெலாம் இதுக்கு பொறுமையே இல்லை, இது நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்ன பெரிய ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்பாங்க. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டாக்டர் ஒரு குயிக்காக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை காமிக்கிறாரு அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒயிட் காலர் ஜாப் இது கிடையாது. 12th நல்ல மார்க் எடுக்கணும், நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேரணும், சும்மாலாம் அவங்க அவுட்டிங் போக முடியாது. அவங்க அவ்வளோ படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு டிகிரி எடுத்ததுக்கு அப்புறமா அகெயின் ஒரு செப்பரேட்டாக அது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த செக்ரிகேஷனில் அகெயின் நீட் படித்து பாஸ் ஆகி கிட்டத்தட்ட அவங்க லைஃப்பை அர்ப்பணித்து ஒரு டாக்டர் ஆகி மக்களுக்கு சேவை பண்ணி அது மூலமாக அவங்க பயனடைகிறாங்க. அதே மாதிரி தான் அவ்வளோலாம் நீங்கள் இங்கே கஷ்டப்பட போகிறதே இல்லை. மார்னிங் 9:15 ஒரு 2 hours 3 hours ட்ரேடிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே யூ கேன் கெட் ஒன் குட் ரிசல்ட்டு. 5 நாள் தான் உங்களுக்கு வாரத்துக்கு, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வீக் ஆஃபு. ஸோ இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நல்ல சக்ஸஸ் கொடுக்குதான்னு பார்த்துட்டு லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ எப்போதுமே என்னோடய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னவா இருக்க முடியும் ப்ராக்டிக்கலாக, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்க முடியாது அப்படின்னா கோ வித் த ஸ்விங் ட்ரேடர். ஒரு நல்ல குவாலிட்டியான 10 ஸ்டாக்ஸில் வாங்கிட்டு அந்த ஸ்டாக் 3 or 5% கொடுக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஓகே, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்னவா இருக்க போகிறாங்க, எப்படி அவங்க இன்ட்ராடே பண்ண போகிறாங்களா இல்லாட்டி பொசிஷனாக அவங்க ட்ரேட் பண்ண போகிறாங்களான்றதை அவங்க டிசைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு அந்த லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக ஆன் டைமில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி அவங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலே அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேடராகவோ ஒரு இன்வெஸ்டராகவோ இந்த மார்க்கெட்டில் இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. இதில் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அதுதான். ஸோ கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் இந்த ஜேர்னியில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு
கீ பாயிண்ட்ஸாக நான் பார்க்குறேன் சரண்யா. எஸ். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து இனி வர்ற மீன்ஸ் பிகினர்ஸ் நிறையா நீங்கள் மீன்ஸ் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. ட்ரேட் ஸ்கூல்லலாம் நிறையா நீங்கள் செக்ஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க மேஜராக அவங்கக்கிட்ட கேட்குற என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த ரிலேட்டட் டு த கன்சிஸ்டன்சி? சரி, அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று என்னென்னா, எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல ஏன்? இதுக்கு தான் நான் ஆல்ரெடி சொன்ன பதில் தான். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணாமல் நமக்கு அதுலேருந்து நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் எல்லார்கிட்டையுமே சொல்கிறது, நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணி தான் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற ரூலே கிடையாது. கரெக்ட். என்னோட மென்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா சார், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு ட்ரேடராக நமக்கு தெரியுமாங்கிறத தாண்டி ஒரு இன்வெஸ்டராக நமக்கு தெரியும். தமானி அவர்கள், அவங்க எல்லாருமே வந்து ஒரு பியூர் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இங்கே ட்ரேடர் தான் சக்ஸஸ் பண்ணுறாங்கங்கிற அந்த ஒரு மாயிலேருந்து வெளியே வரணும்னு தான் நான் நினைப்பேன். ட்ரேடர் கேன் ஏர்ன், அது வந்து ஒரு இன்கம். பட் ஒரு இன்வெஸ்டர் கேன் கிரியேட் அ அசட். வெரி குட். ஸோ ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அசட் ரெடியாக இருக்கும். அந்த அசட் அப்படிங்கிறது எப்போதுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு வரவங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறது, எஸ்ஐபி போடுங்க, இன்வெஸ்டராக ஃபாலோ பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த லாஸ் அப்படிங்கிறது உங்களுடைய முதலீடு லூஸ் ஆகாது. ஸோ எல்லாரும் கேட்குறது என்னென்னா, அவங்களுக்கு எது செட் ஆகும், எந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும், எந்த ட்ரேடிங் செட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸாக எனக்கு வர அதிகபட்சமான கால்ஸ் வந்து, என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு நான் இதில் ட்ரேட் பண்ணேன், என் ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், இப்போ அது ரொம்ப போர்ட்ஃபோலியோ லாஸில் இருக்கே அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்டையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் வந்து நீங்கள் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். அவருக்கும் அது லாஸ் தான். பட் த ஹேப்பன் என்ன அப்படின்னா, அவருக்கு செட் ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்கும் செட் ஆகுமான்னு கேட்டால் இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ கேன் பி எ இன்ட்ராடே ட்ரேடர், நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணி பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. சரண்யா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ராக்டிஸோ இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20 days நம்ம ஒர்க் பண்ணியோ, இது பேப்பர் ட்ரேடாவோ இல்லாட்டி நம்ம மேனுவலாக ஒர்க் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் பாசிட்டிவாக ஒரு மார்க்கெட் ப்ளஸில் போகுதுன்னா ஓகே, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதே மார்க்கெட் சைட்வேஸில் போகுது, கிராஷ் ஆகுது. இப்போ நம்ம கோவிட் டயத்துலலாம் 2022லாம் நம்ம நிறையா மார்க்கெட் கிராஷஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டயத்தில் இந்த கன்சிஸ்டன்சியான ஒரு ட்ரேடிங் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எஸ், ஒரு நல்ல கேள்வி. எப்போதுமே வந்து ஒரு ஃபால் அப்படிங்கிறது, ஒரு மார்க்கெட்டோடைய டவுன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் ஃபால், இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இதை அடிக்கடி சொல்கிறது. இப்போ கூட மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து ஏன் நீங்கள் ஒரு டவுனாக ஒரு கிராஷாக பார்க்குறீங்க? இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்களேன். இன்னும் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் இல்லையா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் சுச்சுவேஷன். அதை தாண்டி நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் நாட் அ பிக் ஃபால், இட்ஸ் அ குட் அண்ட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நாம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல டவுன்ல இருக்கும்போது வை வி கேன் ஆவரேஜ் இட். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆவரேஜ். நம்பர் ஆஃப் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். 2020 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கிராஷ். அதுலேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய டைமிங் எடுத்துக்கல. இட்ஸ் ஈஸிலி ரெக்கவர்ட். அதே நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இட்ஸ் டேக்கன் மோர் தென் அ இயர்ஸ் டு ரெக்கவர். ஆனால் இந்த கோவிட்ல வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் ஷட் டவுன், எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க. அந்த லாக்ல இருந்து அது ரிலாக்ஸ்ட் ஆகிறதுக்கு நாட் டேக்கன் அ மச் டைம். ஸோ போர்ட்ஃபோலியோ எல்லாமே க்ரீனிஷ் மட்டும் ஆகலை, இட்ஸ் கிவன் அ ஹியூஜ் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்டாக்ஸை நான் குறிப்பிடணும், டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா ஸ்டீல். இட் வாஸ் அ கிராஷ் டவுன், அவ்வளோதானே நினச்சிட்டு இருந்த நிலையில் கோவிட் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, டாடா மோட்டார்ஸ் கம்ஸ் ஒரு மல்டி லெவல் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. டாடா ஸ்டீல் வந்து ஒரு வேற லெவல் ப்ராஃபிட் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ மார்க்கெட்டுடைய டவுன் இட்ஸ் நாட் அ ஃபால், இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் ஆவரேஜ் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ இட்ஸ் நாட் அ குட். ஒன்ஸ் அது நல்ல டவுன் ஆகி, ஈவன் மேம் சொன்ன மாதிரி இன்னும் கூட கிராஷ் ஆகலாம். கிராஷ் ஆகிட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது, அதாவது ஒரு லெவல் இருக்கும், நான் அதை சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு லெவல் ஆஃப் பிரேக் அவுட் கிடைக்கும் போது ஆவரேஜ் பண்ணும்போது இட்ஸ் அ குட். அதுக்கு நீங்கள் சிம்பிளாக இப்படி வச்சுக்கலாம், ஒரு 10% ஆஃப் ஃபால், ஈச் ஸ்டாக் 10% ஆஃப் ஃபால். அதே மாதிரி ஓகே மார்க்கெட் கண்டிப்பாக 23லேருந்து 25 போயிடும்,
எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்காக நான் வந்து எனக்கு இது நல்லா அனுபவம் இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியமான சேவிங்ஸ்க்கு வச்சுக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், சப்ளஸ் அமௌண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிக் ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கீப் ஆன் அந்த டவுனை பயன்படுத்தி ஆவரேஜ் பண்ணும்போது கூட சப்ளஸ் அமௌண்ட்டில் லெவலை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது சேஃப். ஆஸ் அ ட்ரேடராக மார்க்கெட்டுடைய டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆஸ் அ ட்ரேடர் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்ட்ராட்டஜி பை சிக்னலே கொடுக்காது. இட் வாஸ் அ டவுன். பட் ஆஸ் அ ஆப்ஷன் ட்ரேடர் மார்க்கெட் ஃபாலில் போகுது அப்படின்னா ஹீ கேன் கோ வித் புட். மார்க்கெட் ப்ளஸில் போகுதுன்னா ஹீ கேன் கோ வித் ஷீ கேன் கோ வித் அ கால். ஸோ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல்ஸ் ஒர்க் ஆகும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அடுத்தது நமக்கு வந்து ஒரு மாதிரி மார்க்கெட் இப்போ வந்து அப் ட்ரெண்ட்லேயே இல்லை, டவுன் ட்ரெண்ட்லேயே இல்லை, இட்ஸ் அ ஃப்ளாட் ட்ரெண்ட். இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? சைலண்டாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறீங்க சரண்யா. ஏன்னா இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டெய்லி ட்ரேட் பண்ணாதான் ட்ரேடிங்னு கிடையவே கிடையாது. வெனஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன், தர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இன் ட்ரேட். சைலண்ட்டாக உட்காந்துட்டு அடுத்து நமக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுமோ, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம். ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தான் என்ட்ரி கொடுக்கணும். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போது இல்லை நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியே ஆவேன், நான் டெர்மினலில் திறந்துட்டேன், இன்றைக்கி நான் ஒரு பை எடுத்தே ஆகணும் அப்படின்னா யூ ஆர் நாட் டூயிங் ப்ராப்பர் ட்ரேட். சூப்பர் சரண்யா. ஒரு கிராஷ் மார்க்கெட்லேயும் சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் அந்த ட்ராப்பை எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும், அந்த பாசிட்டிவை நம்ம ஸ்ட்ராட்டஜியாக நம்ம எப்படி அதை நம்ம டிப்ளாய் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய அந்த கிராஷ் சைட்வேஸ்லேயும் நம்ம கன்சிஸ்டன்சியை நம்ம மெயின்டைன் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேடராக இருக்கணுன்றதை அருமையாக சொன்னீங்க. ஸோ இதில் நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன் கன்சிஸ்டன்சியாக. நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அந்த கன்சிஸ்டன்சியை நான் ஒன்ஸ் பிரேக் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதை செலக்ட் பண்ண? நான் கன்சிஸ்டன்சியை செலக்ட் பண்ணவா, ஹை ரிட்டர்னை செலக்ட் பண்ணவா? ஹை ரிட்டர்ன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒரு பெர்மனண்ட். கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது பெர்மனண்ட். ஓகே நான் டெய்லி 1% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சேம் வே 1% ரிஸ்கையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். தங்க முட்டை கண்டிப்பாக. நான் இப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒரு 5% எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நான் 5%க்கு ரிவார்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் 5% ரிஸ்க்குக்கும் தயாராக இருக்கணும். சூப்பர். ஓகே, அப்போ நான் 5% ரிஸ்க்கை ஒரு நாளில் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னோட நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் ஃபுல்லாக நான் ப்ராஃபிட் எடுத்தே ஆகணும். இதுதான் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு. ட்ரேடர் பண்ணுற பெரிய தப்பு. பிகாஸ் எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் 5% ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் 5% ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்ண காசு இப்போ எனக்கு டவுனில் வந்து நிற்கும். அப்போ அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறேன்னா அடுத்த ட்ரேடிங்கில் இருந்து அந்த லாஸை ரெக்கவரி பண்ணணுங்கிற மைண்ட் செட்குள்ளேயே இருப்போமே தவிர அந்த லாபம், அந்த கன்சிஸ்டன்ட், இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்ட அந்த ரூல்ஸ் எல்லாமே நமக்கு ஃபாலோ போயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ஒரு நாள் நைட்டு தூங்கலை அப்படின்னா 4 நாள் ரொட்டீன் ஒர்க் பாதிக்கும்னு. அதே மாதிரி தான் ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டை விடும்போது நம்ம இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டது எல்லாமே மிஸ் ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஹை ரிட்டர்னுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஓகே, நீ என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு 6 மந்த் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு அதில் ஒரு சம்வாட் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரும்போது அதை நம்ம பிரேக் பண்ணும்போது என்டையராகவே நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதை சேலஞ்சஸை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆன் போய்கிட்டே இருங்கன்னு சொல்கிறீங்க. சரண்யா, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணிக்கிறணும், அதை கண்டினியூஸாக ஒரு சர்டன் டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை பேப்பர் ட்ரேடாக ஒர்க் பண்ணணும்னு கரெக்டாக சொன்னீங்க. இப்போ இந்த பேப்பர் ட்ரேடை நம்ம ஒர்க் பண்ணும்போது எதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது? ஆக்சுவலி பேப்பர் ட்ரேட்னால் எப்படி பண்ணணும்? ஏன்னா நிறையா வியூவர்ஸ் வந்து பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேப்பர் ட்ரேடை பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அப்படி கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சூப்பர் மேம். ஒரு இன்வெஸ்டராக ஒரு ஸ்டாக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு நம்ம நிறைய ஸ்க்ரீனர்ஸ்லேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஸ்டாக் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 இயர்ஸில் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் நம்ம எடுக்கலாம். ஒரு ஸ்டாக்கு நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நாம் ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் 2 வகையாக பண்ணலாம். பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிக் பண்ணி பிரேக் அவுட் கொடுக்கும்போது என்ட்ரி இந்த லெவலில் நான் பண்ணேன், எக்ஸிட் டார்கெட் இவ்வளோ போட்டேன், ஸ்டாப் லாஸ் இவ்வளோ போட்டேன்,
டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு இவ்வளோ ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இவ்வளோ லாஸ்ன்னு நான் வந்து ஒரு நோட்லேயோ இல்லை ஒரு எக்ஸல்லையோ ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இன்க்ளூடிங் டைமிங்கோட ஓகே இந்த டைமிங்கில் என்ட்ரி கொடுத்து இந்த டைமிங்கில் எக்ஸிட் ஆனேங்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும்போது ட்ராக் பண்ணும்போது இப்போ தொடர்ந்து 3 நாள் லாஸ் ஆகுது, 5 நாள் லாஸ் ஆகுது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் 1 நாளாவது ஹிட் கொடுக்கும். 5 நாளும் லாஸ் ஆகாது எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே. இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து 70-30 ரேஷியோ தான் ஒரு நல்ல டீசெண்டான சக்ஸஸ். 60-40 ரேஷியோ கொடுத்தா கூட இப்போ எனக்கு வந்து இந்த மாதம் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அதில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் 50-50 வந்தால் கூட ப்ரோக்கரேஜ் போக மைனஸ்க்கு வரும். 60-40ங்கிறது இட்ஸ் நாட் மினிமல். 70-30ங்கிறது தான் ஒரு நல்ல ரேஷியோ. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ட்ரேடிங்கில் 3 days அப்படிங்கிறது மைனஸ் ஆகலாம், பேலன்ஸ் 7 days ஆகுது சக்ஸஸ் கொடுக்கணும். அப்போ ஒரு வாரத்தில் 5 நாளும் லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் டைலர் டியூன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஒரு நோட்லேயோ ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ கம்பல்சரி என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன ரிட்டர்ன் கொடுக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கு லாஸ் கண்டினியூவாக வருதுன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணணும். இதை வந்து நீங்கள் தாராளமாக சில அப்ளிகேஷன் சில வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து ஒரு ஐடியல் அமௌண்ட், அதாவது நீங்கள் எந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, ஐடியல் அமௌண்ட் இருக்கும், அதில் வந்து பேப்பர் அமௌண்ட்டு, அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை நான் இந்த ரேஞ்சில் வாங்குறேன் பை பண்ணு, இந்த ரேஞ்சில் செல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பை அண்ட் செல் எல்லாமே நாம் என்ட்ரி கொடுத்துட்டோன்னா பை பண்ணும் செல் பண்ணும், டார்கெட்னா இவ்வளோ ப்ராஃபிட்னா இவ்வளோன்னு நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜஸ்ட் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணுறதும் சரி, ஃபிசிக்கலாக நாம் ஒர்க் பண்ணி நோட் பண்ணிக்கிறதும் சரி, ரெண்டுமே நமக்கு என்ன எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். ஜஸ்ட் ஆன்லைனில் நம்ம பிளைண்டாக பை செல் பண்ணி ரிட்டர்ன் பார்க்குறத விட எழுதும்போது கன்சிஸ்டன்சி ஆஃப் அந்த ஃபாலோ அப் வந்து நமக்கு நல்ல மைண்டில் செட் ஆகும். ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேடோடைய வெரைட்டி ஆஃப் ஒன். செகண்ட், இப்போ நீங்களே வந்து ட்ரேட் ஸ்கூல் வச்சுருக்கீங்க, நானும் நிறைய கிளாஸ் எடுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸஸில் அட்டன் பண்ணி ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அ செகண்ட் சாஃப்ட்வேர். பட் லைவாக நீங்கள் ஜென்ரலாகவே வந்து ட்ரேடிங் வியூவில் நிஃப்டியோடைய சேஞ்சஸையும் அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் நிஃப்டியோட சேஞ்சஸையும் பாருங்களேன், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெண்டுலையுமே சார்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இது லைவாக நடக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேட் ஸ்கூல்லையோ ஒரு ஃப்ரீ கோர்சஸை ஆஃப்லைனில் இப்போ நீங்கள் எல்லா ஊர்லேயுமே கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரில் போய் கற்றுக்கிட்டு டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக, இப்போ உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ, ஏஎம்சி ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அந்த ஸ்டாக் எப்படி மூவ் கொடுக்குது, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பிரேக் அவுட் ஆகுது, பிரேக்கிங் ஆன் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணும்போது இந்த பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் ஆகும். சூப்பர். மினிமம் 5 நாளாவது நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். என்ட்ரி கொடுக்கும்போதும் நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸும் குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக போகும்போது தான் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ ஹிட் ஆகுதுங்கிறது நம்மளால ஃபாலோ பண்ண கிளாரிட்டியாக இருக்கும் நம்மளுக்கு. நிச்சயமா ஹரிபரியில் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நிறைய பணம் போட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், நம்ம குடோன் ஃபுல்லாக சரக்கு இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு அது புரியல என்னன்னு, நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சரக்கெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டு நமக்கு சரக்கெல்லாம் ரீப்ளே கொடுத்துட்டு காசு வாங்கலாம். பட் மார்க்கெட்டில் அப்படி கிடையாது. இங்கே வந்து சரக்குங்கிறதே காசு தான். ஒன்ஸ் லூஸ் ஆச்சுன்னா லூஸ் தான். இங்கே நிறைய பேர் ஹரிபரியில் புரிஞ்சுக்காம தப்பாக பண்ணிட்டு பிளைண்டாக எல்லாம் சும்மா மேனிப்புலேட் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தவங்க சம்பாதிக்கிறதுக்கு இங்கே ஒருத்தவன் லாஸ் பண்ணுறான், என்னோட லாஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு லாபமாக போகுதுன்றாங்க. அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையாது. அகைன் நான் சொல்கிறேன், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் மோர் தென் 15 இயர்ஸாக இருக்கேன். ஒரு ஸ்விங் ட்ரேடர்லேருந்து இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் செல்லராக வரைக்கும் நான் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். நான் லாஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், பட் சக்ஸஸ் நிறைய பண்ணியிருக்கேங்கிறது போது என்னோட லாஸுங்கிறது குறைவு. அப்போ ஆஸ் அ இன்வெஸ்டராக, ட்ரேடராக, ஆப்ஷன் ட்ரேடராக, ஆப்ஷன் செல்லராக எல்லாமே கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கு அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குதுன்னு தெரியும். ஆப்ஷன் செல்லராக இம்மீடியட்டாக நான் 10 lakh போட்டு 10 lot எடுக்கலை. அதே மாதிரி நல்ல ரொம்ப கிட்ட இந்த மணியில் போய் நிறைய ப்ராஃபிட்லாம் பார்க்கல.
இருக்கிறதுலே ஒரு வாரத்துக்கே 300 ரூபா லாபத்தில் ஆரம்பிச்சது தான் என் ஆப்ஷன் செல்லிங். இன்றைக்கி மாதத்துக்கு அலைஸ் ப்ளூவில் என்னோட ஹோல்டிங்ஸ் ஒரு 25 lakhs இருக்குது. அதை பிளட்ஜ் பண்ணி நான் வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் என் ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி நான் வந்து வாரம் நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லையும் ஆப்ஷன் ரைட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து எனக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் இன்கம் கொடுக்குதுன்னா அது இம்மீடியட்டாக வரல, வெறும் 300 ரூபாய் லாபத்தில் ஆரம்பித்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா வாரமும் நான் ப்ராஃபிட் பண்ணலை. சில வாரங்களில் எனக்கு அவுட் ஆஃப் த மணியில் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரென்த்து தெரியாது அப்படிங்கும்போது நான் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் பேப்பர் ட்ரேடிங், ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். இதை ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸாக, இது ஒரு ப்ராப்பர் மணி மார்க்கெட்டாக, மணி மேனேஜ்மெண்ட்டாக பார்க்கும்போது இது நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். இதுக்கு அதிகமாக உங்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த பேப்பர் ட்ரேட். ஃபஸ்ட்டு ஒரு மென்டார் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறது, அதுக்கு நீங்களே ட்ரேட் ஸ்கூல் ஆரம்பித்து கொடுக்குறீங்க. 2வது ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. 3வது ஒரு ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணி கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ரொம்ப கிளியராக சொன்னீங்க சரண்யா. இப்போ ஒரு கன்சிஸ்டன்சியாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை செலக்ட் பண்ணி ஒரு பிகினர் லெவல்லேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் பண்ணுறதுன்றத அருமையாக கிளியராக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மோர் தென் 15 இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு லாஸ்ட் 1 இயராக ஒரு கன்சிஸ்டன்சியாக நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் எனக்கு என்ன பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? ஏன் அது நான் கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் லேர்ன் பண்ணுறேன் ட்ரேட் ஸ்கூலில் போய், நான் அதுக்கப்புறம் நான் மினிமமாக நான் பேப்பர் ட்ரேடுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் பேப்பர் ட்ரேடு நான் கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அடிஷ்னலாக நான் 1 இயர் அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணால் எனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும்? எனக்கு ஒரு இன்வெஸ்டராக ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ட்ரேடராக ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் செல்லராக ஒரு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே மினிமம் மாதத்துக்கு 2%, வருஷத்துக்கு 24%, இதுதான் ஒரு நிரந்தரமான ரிட்டர்ன். இதுக்கு கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு 10% கிடைச்சிருச்சு, அப்போ இந்த மாதத்துக்கு கிடைக்க வேண்டிய 2%ல எனக்கு எக்ஸஸாக 8% கிடைச்சிருச்சுன்னா அதே ரிட்டர்னை அடுத்த நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் நான் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்கிற முக்கியமான விஷயம், ஒரே மாதத்தில் டிசிஷன் எடுக்காதீங்க. இப்போ நம்ம ஆல்கோ அலைஸ் ப்ளூவில் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு மாதத்தில் அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை வச்சு ஆல்கோ ப்ளஸ் மைனஸ்ன்னு டிசிஷன் எடுக்க முடியாது. எந்த ஒரு ரிட்டர்ன் ஆனா இருந்தாலும் மினிமம் 3 ஒரு குவார்ட்டர் 3 மந்த்தில் அதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 2% அப்படிங்கிறது ஒரு ட்ரேடர் கேன் ஈஸிலி எடுக்க முடியும். ப்ராக்டிக்கலாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் பண்ணும்போது நமக்கு எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிட்டர்ன் இதெல்லாம் தாண்டி நாம் போடுற இவ்வளோ எஃபர்ட்டுக்கு வருஷத்துக்கு நம்ம 24% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலி ஒர்க் ஆகும். பட் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம விடும்போது அது ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ சரண்யா. இந்த என்டையர் செக்ஷனில் உங்களுடைய ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுத்ததுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, கன்சிஸ்டன்சியை நீங்கள் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அந்த ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணீங்க, அது மூலியமாக எப்படி சக்ஸஸ் பண்ணினீங்கன்றதை எங்களோட ஷேர் பண்ணீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதே மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம், அதை எப்படி நம்ம ட்ராக் பண்ண போகிறோன்றதுக்கு அலைஸ் ப்ளூ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க த்ரூ ட்ரேடிங் டூல் மூலியமாக. அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ட்ரேடிங் அண்ட் டூல் மூலியமாக உங்களுடைய ட்ரேடர்ஸோட ட்ராக்கர்ஸ், உங்கள் PLN ரிப்போர்ட், போர்ட்ஃபோலியோ எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மானிட்டர் பண்ணலாம். ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு ட்ரேடிங்கை நீங்களுமே உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக நீங்கள் கொண்டு வரலாம். இந்த ட்ரேடர்ஸ் மைண்ட் பை அலைஸ் ப்ளூ எபிசோடில் இணைஞ்சிருந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் புது தலைப்போட, புது ஸ்பீக்கரோட. தேங்க்யூ. Investments in securities markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.